Hey, beautiful souls, welcome back to Cosmic Zaira. Uh, Guys, remember this is a collective reading, so take what resonate and gently leave the rest behind. இந்த ரீடிங் பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த ரீடிங் வந்து மேட்ச் ஆகணுன்றது இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜெண்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் என்னோடய ரீடிங் எல்லாம் டைம்லெஸ் ரீடிங் தான். உங்களுக்கு எப்போ கண்ணுக்கு படுதோ அப்போ வந்து நீங்கள் இந்த ரீடிங்கை வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், திங்க் யூர் பர்சன் அண்ட் தேர் நேம் என்ன வைப்புன்றதை பார்க்கலாம். ரீடிங் ரெசனேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. வேண்டதை கமெண்ட்ஸ் பண்ணி மற்ற பார்க்குறவங்கள நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ், ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம மற்றவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிக்காட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை சேனல். Okay, let's check. Okay, here are the vibes, the star card and 6 of wands. Okay, ஸோ இந்த ரெண்டு கார்டும் ரொம்ப பவர் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணது. இந்த ஹோல்ட் முடிய போகுதுன்னு இந்த கார்ட்ஸ் வந்து சொல்லுது. த ஸ்டார் இஸ் த கார்ட் ஆஃப் விஷஸ் கம்மிங் ட்ரூ. ஆஃப்டர் ஸ்டார்ம் ஆர் சைலண்ட் பீரியட் திஸ் கார்ட்ஸ் bring peace. It means your fated love is currently being healed by the universe. The hold was necessary to wash away old ego or past hurtsன்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஸ்டார் கார்டு வந்து உங்கள் ஆசையை வந்து நிறைவேற்ற போகுதுன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஹோல்ட் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக வந்ததில்லை. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் லெசன் லேர்ன் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த சைலன்ஸ், இந்த ஹோல்டு எல்லாம். யூனிவர்ஸ் வந்து உங்களோட உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குது. மேபி இந்த சைலன்ஸ்க்கு அப்புறமா இந்த சைலன்ஸில் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கிளென்சிங் ஜோனில் போயிட்டுருக்குது. ஸோ ஹோப் வந்து விடாதீங்க. கீப் ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். தென் 6 ஆஃப் வாண்ட்ஸ் த விக்டோரியான் ரிட்டர்னை ரெப்ரசன்ட் பண்ணுது. திஸ் இஸ் த கார்ட் ஆஃப் சக்ஸஸ். In a love reading, it signifies a victory return. Your partner is coming back, and this time they are coming with pride and a clear decision to be with you. No more hiding. 6 of wands வந்து ஒரு சக்ஸஸ் சொல்லுது. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த ஹோல்டு வந்து பிரேக் ஆகும். உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட திரும்பி வரும்போது ஒரு அப்பாலஜைஸ் கேட்கலாம். யூ ஆர் மை ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவரோட ஃபீலிங் அவர் கன்ஃபஸ் பண்ணலாம். ஒரு கிளியர் டிசிஷனோட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டைம் யாருக்கும் பயப்படாமல் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணுவாங்க. இது ஒரு மாஸ் என்ட்ரியாக இருக்கும். இது ஒரு மாஸ் என்ட்ரி ரீகன்சிலேஷனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லியோ அண்ட் ஸ்கார்பியோ பைசஸ் எனர்ஜி ஷோயிங். இஃப் யூ ஆர் worried that this hold would last forever, these cards are saying, relax. The universe has your back. The star heals the wound, and the 6 of wands we have, it brings the victory parade. You are moving from a waiting room to a celebration. ரொம்ப நாளாக வெயிட்டிங் ஜோனில் இருந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நிம்மதி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஹோல்டு ஒரு பெரிய விக்டரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் இன்டர்வல் இருந்தது நல்லதுக்கு தான். நீங்கள் இப்போ வந்து என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பி ரெடி. உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரும்போது ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்களும் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருக்கணும். வேண்டாததை யோசித்து உங்களை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்னர் க்ரோத், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் லவ்ன்றது யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லுது. ஸோ ஸ்டேபிள் ரெக்கவரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டார் கார்டு இருக்கிறதுனால எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கிளாரிட்டி வரும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆகும். ஆக்சுவலி யுவர் எனர்ஜிஸ் ஃபைனலி அலைனிங் வித் த அவுட்கம். யூனிவர்ஸ் வந்து உங்கள் ஃபேவரில் வேலை செஞ்சிட்ருக்குது. Then we have 9 of Pentacles, then Page of Wands. இந்த ரெண்டு கார்டும் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? செல்ஃப் லவ் மீட்ஸ் நியூ ஸ்பார்க் வைப்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. 9 of Pentacles வந்து த இண்டிபெண்ட்
கிங் ஆர் குயின் ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. This card is all about sufficiency and luxury. It means you have reached a point where you are happy on your own. You don't need the connection to survey. You are glowing, stable, and independent. Ironically, this is exactly what draws a soulmate back to your high valueன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் ஒரு தனி ஒன் மேன் ஆர்மி ஆட்டம் இருந்து உங்களோட ஹாப்பினஸில், உங்கள் கரியர் க்ரோத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்கள் லுக், உங்கள் பீஸ், இது எல்லாம் உங்கள் பர்சன் வந்து பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டுருக்குறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் எவ்வளோ டிக்னிஃபையாக வேல்யூபிளாக இருக்குதுன்றது உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிற டைம் இது. நீங்கள் சிங்கிள் அண்ட் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே இன்னும் அட்ராக்ஷன் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து த ஃப்ரெஷ் மெசேஜ் ஸ்பார்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. இட் பிரிங்ஸ் எக்ஸைட்டிங் நியூஸ் ஆர் அ ஃப்ளிட்டரி மெசேஜ். இட்ஸ் அ வெரி யங் அண்ட் பேஷனேட் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. After the hold, this card suggests a sudden spark, maybe a random text like hi or a small gesture that shows interest is still very much alive and rather. It is the start of something new within the old bond and rather represent பண்ணுது. இந்த வாண்ட் பேஜ் ஆஃப் வாண்டுனாலே மேபி இந்த பர்சன் உங்களோட கொஞ்சம் யங்கராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க உங்களை அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஒரு ஜாலியான அப்ரோச்சோடு வருவாங்க. உங்கள் மேலே பேஷனேட் அண்ட் அட்ராக்ஷன் அவருக்கு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வாண்ட் எனர்ஜி நம்மள்ட்ட இருக்குது. ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங் இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கார்டு வந்து ஆக்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ சைலண்ட்டாக இருந்த ஸ்டோரி இப்போது மூவ் ஆக போகுது. ஸோ ஹாரிஸ் லியோ சாகிட்டோரியஸ் எனர்ஜி ஷோயிங் அண்ட் தென் கேப்ரிகான் எனர்ஜி அசோசியேட் ஆகுது பென்டக்கிள் இருக்கிறதுனால. ஸோ த காம்பினேஷன் ஆஃப் திஸ் டூ கார்ட்ஸ் இஸ் த லெஸ் யூ செஸ் த மோர் தே ரேஸ் டுவர்ட்ஸ் யூ. Because you are so focused on your own growth, the universe is sending a page to knock on your door with a fresh opportunity. ஃபேட்டரில் இப்போ ஒரு புது டைமென்ஷனுக்கு போகுது. தென் we have the Emperor and the Strength card. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கார்டும் ஒரு பவர் ஷிஃப்ட் வந்து நடக்க போகுதுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. These two are the most powerful card in the deck. இந்த ஹோல்ட் இப்போ ஒரு சாலிட் ஃபவுண்டேஷனாக சேஞ்ச் ஆக போகுதுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. த எம்பரர், த ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொடெக்ஷன். It represents authority, stability and commitment. In a soulmate reading, this is the end game energy. It means your partner is stepping out of the confusion and into a leader mindset. Maybe நீங்களாவும் இருக்கலாம். No more games, they want to build something and that lost forever என்ற எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இவ்வளோ நாளாக ஹோல்டில் வச்சுட்டு இருந்த உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு சாலிட் டிசிஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஸை நான் தான் லீட் பண்ணணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. இது சும்மா ஹாய் பை லவ் இல்லை, இது ஒரு லைஃப் லாங் எம்பர் பில்ட் பண்ணுற வைபை வந்து காமிக்குது. தென் ஸ்ட்ரென்த் கார்டு, இது வந்து த இன்னர் பவர் அண்ட் கம்பேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. It's about physical force. It's about infinitive patience and gentle control. It means you have successfully tamed the chaos of this relationship with your love and silence. You did not break down during the whole. You become stronger. It's the card of lion heart. இந்த ஸ்ட்ரென்த் கார்டு வந்து எப்படின்னா உங்களோட அமைதி, அந்த பேஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஹோல் டைமில் நீங்கள் எவ்வளோ டிக்னிஃபைடாக இருக்கிறீங்கன்னு இது காட்டுது. ஸோ நோ நீட் டு ரஷ் ஆஃப். நீங்கள் அவசரப்படாமல், கோவப்படாமல் உங்கள் லவ் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த ட்ரஸ்ட் வந்து இப்போ வந்து வின் பண்ண போகுது. உங்கள் பார்ட்னரோட ஈகோ இல்லை அவங்களோட ஃபியரை உங்களோட லவ் என்ன பண்ணுது, டேம் பண்ணிகிட்ருக்கு. டேம் மீன் அந்த தடவி கொடுத்துட்ருக்கு. நம்ம அந்த பூனை நாயெல்லாம் தடவை அந்த மாதிரி நீங்கள் அந்த லயனை வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க, உங்களோட நர்ச்சரிங் அந்த லவ் மூலியமாக டேம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ லியோ எனர்ஜி தென் ஹாரிஸ் எனர்ஜி காமிக்குது.
When the Emperor and Strength come together, it is a message of absolute reunion. This world was a test of your character. You paused. The Emperor provides the structure and Strength provides the soul. The person coming back to you is no longer a immature. They are coming back as an Emperor. இந்த ஃபேட்டரில் இப்போ ஹோடில் இருந்து ரிலீஸ் ஆகி சாலிட் ரியாலிட்டியாக மாறப்போகுது. இவ்வளோ நாளாக உங்கள் காதலில் இருந்த அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து வேனிஸ் ஆக போகுது. உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட வரும்போது ஒரு பெரிய பிளானோடு வருவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கும் இருக்கும். நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ், உங்கள் பேஷன்ஸ், நீங்கள் கொடுத்த நர்ச்சரிங் அதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப பெரிய கிஃப்டாக ரிட்டர்னில் கிடைக்க போகுது. அவங்க உங்கள் வேல்யூவை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அமைதியாக இதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸை டேம் பண்ணிட்டு இருங்க. அவங்கள சர்ச் பண்ண வேண்டாம். ஹீலிங், க்ரோத், ஆக்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தென் வி ஹாவ் 6 of cups and okay, judgment. This is the ultimate reunion combination சொல்லிட்டு சொல்லலாம். It's like the universe is shouting, it's time to bring back what belongs to youன்றதை இந்த கார்டு வந்து இந்த ரெண்டு கார்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது. 6 of cups, the nostalgia and soul connection. This is the card of past life connections and sweet memories. It means your partner is thinking about the good old days. They are missing the way you made them feel, that pure, innocent and deep love. This old has made them realize that no one else can replace the comfort they find in you. இந்த கார்டு வந்து பழைய நினைவுகளை வந்து திரும்பி வர வச்சிட்டு இருக்குது உங்களோட பார்ட்னரோட மைண்டில். உங்கள் பர்சன் இப்போ உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த லவ்லி மூமெண்ட்ஸை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் மேலே இருக்கிற அந்த பியூர் லவ் இப்போ அவங்கள வந்து திரும்பி கூட்டிகிட்டு வருது. இது வந்து ஒரு சோல்மேட் கார்டு. ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள் காணாம போகும். அந்த இம்மெச்சூரான ஒரு இன்னோசன்ட் கைண்ட் ஆஃப் லவ் வந்து அகெயின் ப்ளூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்பார்க் வந்து திரும்பி வரப்போகுது. தென் வி ஹாவ் ஜட்ஜ்மெண்ட், த வேக்கப் கால் அண்ட் த செகண்ட் சான்ஸ். இட் இஸ் த கார்ட் ஆஃப் ரெசரக்ஷன்ஸ். Something that was frozen or on hold is being brought back to life by a high power. It is a wake-up call from the universe. Your partner is having a massive realization now. They are finally judging the situation correctly and deciding to act. This is the final verdict of your fated love. The judgment வந்து மறு ஜென்மம், ரீபர்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய என்லைட்மெண்ட் நடக்க போகுது. இவ்வளோ நாளாக தப்பாக யோசிச்சுட்டு இருந்த உங்கள் பார்ட்னர் இப்போது என்ன ஆனாலும் சரி இது தான் என்னோட லைஃப்னு ஒரு கிளியர் டிசிஷன் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ஹோல்ட் இப்போது பிரேக் ஆகி உங்களோட லவ்வுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்க போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு டிவைன் வில். ஓகேங்களா? ஸோ ஜோடியாக் சைன் வந்து ஸ்கார்பியோ அண்ட் தாரஸ் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. The combination of 6 of cups and judgment is very clear. The past is returning but with a new level of maturity. Like the hold is officially over because the lesson has been learned. You are being called to forgive and step into this new chapter with an open heart. இந்த ஃபேட்டட் லவ்வோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்க போகுது. இந்த 6 of cups உங்கள் ஓல்ட் லவ்வை அகெயின் திரும்பி கொண்டு வர போகுது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்கள் கெட் ரெடி ஃபார் செகண்ட் சான்ஸ். அவங்க வந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கங்கன்றதை சொல்லுது. இந்த லவ் வந்து இதர் உதர் அப்படி இப்படின்ட்டு இந்த லவ் வந்து பெர்மனண்ட்டாக மாறப்போகுது. நீங்கள் சோல்மேட்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஹோல்ட் முடிய போகுது. உங்கள் ஹாப்பி என்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ கெட் ரெடி ஃபார் த ஆக்ஷன். உங்கள் பர்சன் வந்து அந்த பழசெல்லாம் ஏன் என்னான்னு சொல்லிட்டு கேட்காம லெட் புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட். அவங்களுக்கு
ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த வாட்டி அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜி பிளேயோட வரல, எந்த ஸ்னீக்கி பிஹேவியர்ஸ் இல்லை. ஸோ ஒரு சான்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுத்து பாருங்கன்றது யூனிவர்ஸ் வந்து சொல்லுது. யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் யோர் ஃபேவர். தென் பாட்டம் ஆஃப் த டெக், ஹுரே, வி ஹாவ் 2 ஆஃப் கப்ஸ். இது ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட். டேரோ ரீடிங்கில் பாட்டம் ஆஃப் த டெக் கார்ட் தான் இந்த ரீடிங்கோட அண்டர்லைங் எனர்ஜி ஆர் இடன் ட்ரூத். ஸோ எவ்ரி திங் யூ ஹாவ் பீன் த்ரூ, த சைலன்ஸ், த ஹோல்ட், த ஓவர் திங்கிங், எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மை இது தான். த அல்டிமேட் யூனியன், அதை வந்து இந்த 2 ஆஃப் கப்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. திஸ் இஸ் த கார்ட் ஆஃப் மியூச்சுவல் லவ் அண்ட் சோல் கனெக்ஷன். It is not just one-sided, it's a mirror. If you are feeling them, they are feeling you. It represents a perfect balance, a partnership, which is blessed by the divine. This card at the bottom means that no matter what the surface looks like, the foundation is pure and ட்ரூன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த 2 ஹார்ட்டும் என்ன ஆகும்னா, 2 ஹார்ட்டும் வந்து அவங்களோட லெசனை லேர்ன் பண்ணி ஒரு சோல் பாண்ட் கனெக்ஷனுக்கு தென் ரீகனெக்ட் ஆக போகிறீங்கன்றது சொல்லுது. நீங்கள் அவங்கள எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவங்களும் உங்களை அவ்வளோ நினைக்கிறாங்க. இது ஒரு பேலன்ஸ்டு எனர்ஜி. The whole happened because the 2 cups needed to be cleaned before they could be filled with new wine. You both needed to stand on your own, so that when you come together, it's not out of need but out of want. 2 பேரும் இண்டிவிஜுவலாக ஸ்ட்ராங் ஆனால் தான் நீங்கள் 2 பேரும் ரீகன்சிலேஷன் ஆகும்போது அந்த பாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ அந்த நேரம் வந்து ஆஸ் கேம். இந்த கார்டு ஒரு சோல் கான்ட்ராக்ட் மாதிரி உங்கள் 2 பேரோட சோலையும் இணைக்க போகுது. இப்போது ஒரு இந்த அழகான மாற்றங்களை வந்து உங்களோட லவ் லைஃப்பில் நடக்க போகுது. வெதர் யூ ஆர் ஃபயர், எர்த், ஏர் ஆர் வாட்டர், திஸ் கார்ட் லெவல்ஸ் த ஃபீல்ட். இட்ஸ் அபவுட் ஹார்மோனி. இஃப் தேர் வேர் ஃபைட்ஸ் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிஃபோர் த ஹோல், தே ஆர் பீயிங் வாஷ்ட் அவேன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. எந்த ராசியாக இருந்தாலும் இந்த கார்டு உங்களுக்கு சொல்கிற விஷயம், ரிலாக்ஸாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. உங்கள் பார்ட்னர் மனசில் உங்களுக்கு இடம் அப்படியே தான் இருக்குது. யாராலையும் அதை வந்து மாற்ற முடியாதுன்றத சொல்லுது. கேன்சர் எனர்ஜி இந்த கார்டு வந்து ஜோடியாக் சைனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த சோல் மேட் பாண்ட் முடியல. இட் வாஸ் ஜஸ்ட் அ லோடிங் ஸ்க்ரீன். தி கேம் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் அகேன் அண்ட் திஸ் டைம் யூ வின்ன்றதை இந்த கார்டு வந்து அழகாக ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் இம்மிடியட் ஷிஃப்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வித்தின் 11 days to 11 weeks. 11, 2 or 22 அந்த டேட்ஸில் ஒரு அவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹவு டு சே, இட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் வென் யூ ஆர் லீஸ்ட் எக்ஸ்பெக்டிங் இட். ஸ்பெசிஃபிக்கலி வென் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் லைஃப், அந்த டைமில் வந்து அவங்க சடனாக உங்களுக்கு ஒரு மெசேஜோ காலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. த ரெசனேட்டிங் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ASMRV KNJPDLHBTG. ஸோ இந்த லெட்டர்ஸ் உங்கள் நேமில் இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னர் நேமில் இருக்கலாம். சில நேரம் நீங்கள் இப்போது ஹோல்டு இருந்தாலும் இந்த லெட்டர்ஸை திடீர்னு சடனாக உங்கள் கண்ணில் இதை வந்து ஸ்பாட் ஆகலாம். அது ஒரு சைன். யூனிவர்ஸ் உங்ககிட்ட கவலைப்படாத, நான் வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்றத சிக்னல் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் இட். ஆல்ஃபபெட் லெட்டர்ஸை ஃபோர்ஸ் பண்ணி தேடாதீங்க. கீப் இட் நேச்சுரல். The 11 connection. Watch for 11:11 on the clock. It is a confirmation that your fated love is aligning. So dears, you have done the work, you have held the faith. Now let the 6 of Wands bring that victory to your doorstep. நீங்கள் காத்திருந்ததுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது. இந்த ஹோல் பிரேக் ஆக போகுது. உங்கள் லவ் இன்னும் அழகாக சேஞ்ச் ஆக போகுது. ஸோ கெட் ரெடி டு அக்செப்ட் தட். ஸோ உங்களுக்கு ஒரு மேஜிக் டாக்ஸ் சொல்கிறேன். டுடே இஃப் யூ see 11:11 or 2:22 or 4:44, just close your eyes for a second.
and visualize your partner smiling at you. That's it. இந்த simple action உங்கள் manifestation இன்னும் speed up பண்ணும். At the same time நான் சொன்ன இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்க. இந்த ஃபேட்டட் லவ் முடியலை, ஜஸ்ட் ஹோல்டு தான்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. இந்த நம்பர்ஸ் உங்கள் இன்ட்யூஷனை கன்ஃபார்ம் பண்ணுதான்றதை பாருங்க. அவங்க ஏன்னா எம்பீரியர் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் கல் மனசு இருக்கிற பர்சன் அவங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியல. அட் த சேம் டைம் ரொம்ப மெச்சூர். இப்போ அந்த பேஜில் இம்மெச்சூராக இருந்தவங்க பர்சன் வந்து இப்போ அந்த எம்பீரியர் எனர்ஜிக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்றது புரிய ஆரம்பிச்சிருக்குது. உங்களது ஒரு சோல் பாண்ட் கனெக்ஷன்ன்றது இந்த ரைடிங் ரெப்ரசன்ட் பண்ணது. ஓகே, நான் இடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து 2 கார்டு எடுக்கிறேன். திங்க் யூ பர்சன் அண்ட் தயர் நேம். ஐ bury myself in work to forget you. கார்டு தெரியுதா பாருங்க. உங்கள் பர்சன் இந்த மெசேஜை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. தென் ஐ ரீப்ளே அவர் கான்வர்சேஷன் ஓவர் அண்ட் ஓவர். ஓகே, இந்த 2 கார்டும் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் உங்கள் பார்ட்னரோட மனசில் இருக்கிற அந்த ஹெவி ஹார்ட்டை அப்படியே கிளியராக வெளியில் காமிக்குது. சைலன்ஸாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இல்லாமல் இல்லை, கேர் இல்லாமல் இல்லை, அதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்றது இந்த கார்டு சொல்லுது. உங்கள் சைலன்ஸ் ஜோனில் போனது உங்களை மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆக்சுவலி த ஆப்போசிட் இஸ் ட்ரூ. த ஃபர்ஸ்ட் கார்டு, ஐ bury myself in work to forget you. This is a classic distraction mechanism. Your partner is using their career and busy schedule as a shield. They are not working because they are ambitious right now. They are working because the silence of their home reminds them of you. If they stop for a second, your memory eats them like a wave. அவங்க வெளியில் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது எல்லாமே ஒரு ட்ராமா. ஏன்னா அவங்க சும்மா இருந்தால் உங்களோட தாட்ஸ் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. உங்களை மறக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால அவங்க வேலையில் தன்னை வந்து பிஸியாக வச்சிருக்கிறாங்க. ஒர்க் இஸ் தேர் ஒன்லி எஸ்கேப் ஃப்ரம் த பெயின் ஆஃப் திஸ் ஹோல்ட். கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஹீகோ இருக்கிறதுனால முன்னாடி வர்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ மறக்கணும்ட்டு ட்ரை பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மைண்டில் நீங்கள் போயிடுறீங்க. தென் செகண்ட் ஒன், ஐ ரீப்ளே அவர் கான்வர்சேஷன் ஓவர் அண்ட் ஓவர். While they act busy on the outside, their digital life is stuck on you. They are scrolling back to old charts, rereading your text, or listening to the old voice notes. They are looking for clues. Where did it go wrong? Or more importantly, where can they find the courage to come back? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க பண்ணுற முதல் வேலை உங்கள் சார்ட்டை வந்து திரும்ப திரும்ப பார்க்குறது. நீங்கள் அனுப்பின அந்த வாய்ஸ் நோட்ஸ், பழைய ஜோக்ஸ், இல்லை மேபி ஒரு சில சாங்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க மனசில் ஒரு லூப்பில் ஓடிட்டு இருக்கு. அவங்க ஃபிசிக்கலி தூரமாக இருந்தாலும் மென்டலி உங்கள் கூடவே தே ஆர் லிவிங். இந்த 2 கார்டும் கம்பைன் பண்ணும்போது நம்ம அந்த டேரோ ரீடிங்கில் பார்த்த 2 ஆஃப் கப்ஸ் அது வந்து கிளியர் பண்ணுது. அது ஒரு சோல் பாண்ட் எனர்ஜியை காமிக்குது. தென் 6 ஆஃப் கப்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பழைய விஷயங்கள், நாஸ்டால்ஜியா, அதெல்லாம் அவங்களுக்கு ரீகேப் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த செகண்ட் மெசேஜ் நம்மளுக்கு அது வந்து கிளியர் பண்ணுது. கொஞ்சம் எம்பீரியராட்டம் அவங்க என்ன தான் போல்டாக வெளியில் இருந்தாலும் உள்ளே வந்து அந்த 6 ஆஃப் கப் நாஸ்டால்ஜியா வந்து அவங்கள வந்து க்ரைங் ஃபார் த கனெக்ஷன்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்குது. இந்த ஹோல்டு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே அளவு உங்கள் பர்சனுக்கும் கஷ்டம் தான் இருக்குது. அவங்க உங்களை அவாய்ட் பண்ணல. அவங்க மனசில் இருக்கிற கில்ட் ஆர் ஃபியர் அது ரெண்டையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ரிப்ளேயிங் கான்வர்சேஷன்ஸ் மீன் தே ஆர் ஸ்டில் எமோஷ்னலி ஹூக்ட். அவங்களுக்கு வந்து உங்களை விட முடியல. So guys, since you know they are replaying your words, send out peace energy. Don't send a long angry text. If you must reach out, make it a page of one style, light and breezy, but honestly.
let them finish their work. When they realize work can't fill the hole in their heart, they will come running. அவங்க உங்க சார்ட்டை படிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், செல்ஃப் ப்ளேம் பண்ண வேண்டாம். சைலன்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் ஃபேவர். அவங்க உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு இந்த டைம், இந்த ஃபார்ச்சூன் வந்து அவங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்குது. இந்த ஃபேட்டட் லவ் இப்போ ஒரு கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு புரியட்டும், எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அந்த ஹார்ட்டில் இருக்கிற அந்த லோன்லினஸ்ஸை அந்த வேலை ஃபுல்ஃபில் பண்ணாதுன்ற அதை ரியலைஸ் ஆகி அவங்க உங்ககிட்ட வரட்டும். அது வரல நீங்கள் அமைதியாக இருங்க. வாய்ஸ் ஆல்ரெடி ஏஞ்சல் நம்பர் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்கிற 1111 அண்ட் 222 இந்த நம்பர்ஸ் தான் உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனோட கீ. லெட்ஸ் லுக் அட் why these numbers are appearing in front of youன்றதை பார்க்கலாம். இந்த 1111 வந்து the portal of manifestation represent பண்ணுது. It is the ultimate wake-up call from the universe. It means your thoughts are manifesting at lightning speed. Then 222 the harmony and balance represent பண்ணுது because we have the 2 of cups at the bottom of the deck. 222 is our union number. ஓகேங்களா? It is a reminder to keep the faith. It says everything is working out exactly as it should. Even if they are buried in work, the 222 energy is pulling them back to the partnership. அவங்க எவ்வளோ தான் அவங்க வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி பிஸியாக இருக்கிற மாதிரி அவங்க ஸ்வாம்பாக இருந்தாலும் அந்த 222 எனர்ஜி வந்து உங்கள் பக்கம் அவங்கள இழுக்குது. ஏன்னா இது உங்கள் 2 பேர்த்தோட soul bond connection. That's it guys. This is the energy I'm channeling here for today. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆயிருக்குன்றதை பாருங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி போடுறது எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது guys. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரீடிங் ஒரு வேலை புரியலாம். இண்டீட் நான் வந்து இங்கிலீஷில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா அதை தான் தமிழையும் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கைஸ் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லும் போது. ஸோ திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.